நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பைகளையும் எழுது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். தியானம். அன்பான கர்த்தருடைய பரிசுத்த பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் முழுமையையும் எவ்வாறு தியானிப்பது என்பதற்கான தேவனுடைய ஆலோசனைகளை அந்த வேத வசனத்தின் மூலம் நம் அன்பின் ஆண்டவர் அறிவிப்பதனால் இந்த வசனம் இப்புத்தகத்தின் திறவுகோல் என்று வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். அன்பின் தேவ ஆவியானவர் இவ்வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை 3 பகுதிகளாக பிரிக்கிறார். 1 கண்டவை, 2 இருக்கிறவை, 3 இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவை. 1 கண்டவை. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வசனம் வரை நாம் தியானம் செய்து கொண்டிருக்கும் 1ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் தேவ மகிமையில் ஆண்டவர் இயேசுவை காண்கிறார். இயேசுவில் தேவ மகிமைக்கேற்ற 10 தன்மைகளை காண்கிறார். 1 கிறிஸ்துவின் நிலையெங்கே காண்கிறார். கிறிஸ்துவானவர் மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிற பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம் என்பதை காண்கிறார். 2 கிறிஸ்துவானவர் மார்பருகே பொற்கச்சை அணிந்த தேவ மகிமை உடையவராய் இருப்பதை காண்கிறார். பொற்கச்சையானது இயேசுவாகிய தேவன் ராஜரீக மேன்மையையும் உலகை நியாயந்திருக்கும் அதிகாரத்தையும் உடையவராய் இருக்கிறார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. 3 இயேசுவை மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் காண்கிறார். கிறிஸ்துவானவர் மனத்தாழ்மையுடையவர் என்பதை நமக்கு அறிவிக்கிறதாய் இருக்கிறது. 4 கிறிஸ்துவின் சிரசையும் முடியையும் பார்க்கிறார். அது பஞ்சை போலவும் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாய் இருக்கிறதை காண்கிறார். வெண்மையான மயிர் இயேசுவான தேவன் முதிர் வயதையும் அதனால் உண்டாகும் ஞானத்தையும் முதிர்ச்சியையும் வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. 5 இயேசுவின் கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்ததை காண்கிறார். அக்கினி ஜுவாலை என்பது ஆண்டவராகிய இயேசு மனுக்குலத்திற்கு நீதியுள்ள நியாய தீர்ப்பை கொடுக்க இருப்பதை நமக்கு அறிவிக்கிறதாய் இருக்கிறது. 6 கிறிஸ்து இயேசுவின் பாதங்கள் உலைக்களத்தில் நெருப்பினால் சுத்திகரிக்கப்பட்டு புடமிடப்பட்ட பிரகாசமான வெண்கலத்தை போல் இருந்ததை அப்போஸ்தலனாகிய யோவான் காண்கிறார். வெண்கல பலிப்பிடத்தில் தான் பாவ நிவாரண பலியாக மிருகங்கள் பலியிடப்பட்டன. கிறிஸ்துவாகிய தேவன் நியாய தீர்ப்பை உடையவர் என்பதை நமக்கு அறிவுறுத்துகிறது. 7 பெருவெள்ளத்து இரைச்சலை போன்ற சத்தத்தை கிறிஸ்துவில் கேட்டார். அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல இருந்தது. எசேக்கியேல் 43ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 26வது வசனம். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது என்பதை அறிவிக்கிறதா இருக்கிறது. 8 கிறிஸ்துவின் வலது கரத்தில் வைத்திருந்த 7 நட்சத்திரங்களை அப்போஸ்தலனாகிய யோவான் காண்கிறார். கர்த்தருடைய வலது கரம் அதிகாரத்தையும் மகத்துவத்தையும் மேன்மையையும் உடையது என்பதை அறிவிக்கிறது. 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்கள் என்று இயேசு அறிவிக்கிறார். இருளிலும் பிரகாசிக்கும் நட்சத்திரங்களைப் போல் சபைகள் உலக இருளில் மங்கி மறைந்து விடாதபடி ஒளி கொடுக்க வேண்டும் என்று இதன் மூலம் அறிவுறுத்தப்படுகிறோம். 9 கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்டு வரும் இருபுறமும் கற்குள்ள பட்டயத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் காண்கிறார். தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. அதே வேளையில் தேவனுடைய வார்த்தையாகிய வசனம் இருபுறமும் கற்குள்ள பட்டயமாக எதிரிகளை அழித்து போடக்கூடியது என்பதை அறிவிக்கிறதா இருக்கிறது. 10 கிறிஸ்துவின் முகம் வல்லமையாய் பிரகாசிக்கும் சூரியனை போல் இருந்ததை அப்போஸ்தலனாகிய யோவான் காண்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவள் நீதியின் சூரியன் என்று நாம் அறிவிக்கப்படுகிறோம்.